அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு முக்கிய பதிவு என்னன்னு கேட்டால், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் பற்றி நமது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒப்பீனியன்ஸுக்காக ஒரு சர்க்குலர் இருந்தது. சோஷியல் மீடியாவில் 2 டேஸாக வந்துட்டுருக்கு. நிறைய கால்ஸ் வந்தது. ஸோ இதில் சில சந்தேகங்கள், கொரீஸ் எனக்கும் வந்தது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் கண்டிப்பாக போயிருக்கும். அதில் மெயின் கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வனத்துறை அதிகாரிகளுக்கு இதில் ஒன்று பழங்குடியினரை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க, விவசாயிகளை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க, ரெண்டாவது ரிசார்ட் ஓனர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த வென்யூ நம்மளோட ஜீன் பூலில் நாடுகாணி. ஓகே, இப்போ என்ன பப்ளிக்ஸ் ஒப்பீனியன் கேட்டால், இது ஏன் நாடுகாணியில் வச்சா நம்ம நிறைய பேர் போகிறது வர்றது கஷ்டமாயிடுமே, ஒன்று. ரெண்டாவது பப்ளிக்ஸ் பாதிக்கப்படுறது 90% பப்ளிக்ஸ் தான் இருக்கிறோம். அப்போ நம்மளோட ஒப்பீனியன் அவங்களுக்கு தெரியணுமே. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே சார், நீங்கள் என்ன ஒரு குட் நியூஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, அவங்க ஆல் ஆர் வெல்கம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருமே நம்ம பங்கெடுக்கலாம். யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்களோ அவர்களது கருத்துக்களை தாராளமாக, எந்த பாகுபாடும் கிடையாது. ஸோ ஆல் ஆர் வெல்கம். ரெண்டாவது வென்யூ இடம் நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அவங்க நாங்கள் பைக்கில் அரேஞ்ச் பண்ணுறோன்றலாம் சொல்லிட்டாங்க. பட் நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், சார் பைக்கில் அரேஞ்ச் பண்ணாலும் ஒரு 50 பேர் 100 பேர், ஒரு வண்டியில் மீறினா ஒரு 20 பேர் போகலாம். ஸோ பெட்டர் நம்ம கூடலூர் டவுன்லேயே பண்ணலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே, அதுவும் நம்மள்கிட்டயே விட்டுட்டாங்க. ஸோ யூ அரேஞ்ச் பிளேஸ், லெட்டஸ் டூன்ட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கூடலூர்லேயே பண்ணுற மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கும் அவங்க சம்மதிச்சிட்டாங்க. இனி சம்மந்தப்பட்ட இடம் தேர்வு செய்கிறதுக்கு நிறைய பேர் கூடுவோம் என்பதால் நம்மளுக்கு வருவாய்த்துறையும் காவல்துறையோட உதவி கேட்டுட்டு நம்ம எந்த இடம்ன்றதை தீர்மானித்து கண்டிப்பாக பகிரப்படும். பொதுமக்கள் இது நாட்டோட பிரச்சனைன்றதுனால தான் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறோம். அப்போது நம்மளோட கருத்துக்களை நம்மளோட கருத்துக்கள் என்னன்றது நம்ம கொஞ்சம் பொலைட்டாக அவங்கள்ட்ட பேசி சொல்லி அரசோட காது கேட்ட வச்சு நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லாருமே ஒன்று கூட வேண்டும். கண்டிப்பாக வரும் திங்கட்கிழமை டேட்டு மாற்றம் கிடையாது, நம்ம அதை பண்ணுவோம். அந்த இடம் என்னன்றது ஈவினிங் நம்ம சொல்லலாம். மற்றவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.